பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 104ஆம் சங்கீதம் 27-28 வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 104 27-28. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் 2 காலங்கள் கர்த்தர் வைக்கிறார். ஒன்று காத்திருப்பின் காலம், இரண்டாவது சுதந்தரிக்கும் காலம். வெயிட்டிங் பீரியட். நம்பர் 2 இன்ஹெரிட்டிங் பீரியட். அப்போ முதலாவது அந்த காத்திருப்பின் காலத்தை வேதம் சொல்லுகிறது. அந்த நேரத்திலே கர்த்தர் நம்மை சோதித்து, கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு, அந்த நேரத்திலே நமக்கு கர்த்தர் தேவையானவைகளை கொடுக்கிறார். அதான் இந்த பகுதி சொல்லுகிறது, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். அவர் கொடுப்பார், தேவைகளுக்கு கொடுப்பார். அந்த நேரத்திற்கு தேவையானதை சரியான முறையிலே நடத்தி கொண்டு அவைகளை கொடுப்பார். அந்த நேரத்தில் சோர்ந்து போகாதிருங்கள். காத்திருக்கும் காலத்தில் தேவனோடு நிறைய இடைபடுங்கள். சீக்கிரத்திலே கர்த்தர் அந்த காலத்தை மாற்றி கொடுப்பார். அந்த காலம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அந்த காலத்தில் கர்த்தரோடு இன்னும் தொடர்பு கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் உங்களுக்கு காத்திருப்பின் நாட்களாய் இருக்கிறதா? கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்திருக்க வைத்திருக்கிறாரா? வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கர்த்தர் உங்களை சில நேரங்களிலே காத்திருக்க வைப்பார். அந்த நேரத்தில் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் அந்த நேரத்தில் எப்படி நடத்துகிறாரோ அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரத்தோடு கடந்து செல்லுங்கள். ஏனென்றால் வெகு சீக்கிரத்தில் உங்களை 2வது பகுதிக்கு அழைத்து செல்ல போகிறார். அதுதான் சுதந்திரிக்கும் காலம். அப்பொழுது என்ன நடக்கிறது? இந்த வேத பகுதி சொல்லுகிறது, நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ஆமென். கர்த்தர் கையை முழுவதுமாய் திறப்பார். சுதந்திரிக்கும் நேரத்தில் முழுவதுமாய் கையை கர்த்தர் திறந்து உங்களை நன்மையினால் திருப்தியாக்குவார். அந்த காலம் வரைக்கும் பொறுத்திருங்கள். ரூத்தின் வாழ்க்கையில் பார்க்கிறோமே, முதலாவது மோவாப் தேசத்திலிருந்து தன் மாமியோடு வந்ததான அவளுக்கு முதல் 3 அதிகாரங்கள் காத்திருப்பின் காலம். முதல் 3 அதிகாரங்களில் ரூத் தன் தேவனுக்காக காத்திருந்தாள். காத்திருக்கும் பொழுது என்ன நடந்தது? அவள் கதிர் பொறுக்கினால், அதை சுறுசுறுப்பாய் செய்தால், தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை சவராது நிறைவேற்றினார். எந்த விதமான முறுமுறுப்பும் இல்லாமல் அந்த காரியங்களை அவள் செய்த பொழுது அடுத்தது கர்த்தர் அவளை 2வது காலத்திற்கு கொண்டு போனார். அதுதான் சுதந்திரிப்பின் காலம். அது என்ன? 4வது அதிகாரத்திலே எந்த வயலில் கதிர் பொறுக்கினாலோ அதே வயலுக்கு முதலாளியானாள். ஆம், இதுதான் கர்த்தருடைய அருமையான நடத்திப்பு. காத்திருக்கும் காலத்தில் சோர்ந்து போகாதிருங்கள். வேத பகுதி சொல்லுகிறது, நெடு நாட்களாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆம், காத்திருக்கும் காலத்தில் இருதயம் கொஞ்சம் சோர்ந்து போவது உண்மைதான். ஆனால் நேசரிடத்தில் அன்பு கொள்ளுங்கள். அவர் நேச போர்வையை விரிக்கப் போகிறார். அந்த நாட்கள் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. அது வரைக்கும் காத்திருங்கள். காத்திருக்கும் நேரத்தில் அந்த நேச போர்வை விரிக்கப்படும் நேரத்தில் நீங்கள் கதிர் பொறுக்கிக் கொண்டே வயல்வெளியை விட்டுவிடாதிருங்கள். சபை என்னும் வயல் நிலத்தை விட்டுவிடாதிருங்கள். ஜெபத்தை, ஸ்தோத்திரத்தை, துதியை, மிக முக்கியமாக உபவாசத்தை, கர்த்தர் எதற்காக உங்களை ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த ஜெபத்தை விட்டுவிடாதிருங்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். சீக்கிரத்தில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சுதந்திரிப்பின் காலம். கர்த்தர் கையை திறக்கப் போகிறார். ஆபிரகாமுக்கு 24 ஆண்டுகள், யோசேப்புக்கு 13 ஆண்டுகள், நமக்கும் அதே போல சில ஆண்டுகள். சீக்கிரத்தில் கர்த்தர் கையை திறப்பார், நன்மையால் திருப்தியாக்குவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போம். பிதாவே, உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் வாக்கு பண்ணின உம்முடைய வார்த்தையை சுதந்திரிப்பதற்காக காத்திருக்கிறார்களோ, ஆண்டவரே,
அவர்களை நீர் திடப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். இருதயம் சோர்ந்து போகாதபடிக்கு உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்ற பக்தனின் வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை கர்த்தர் தேற்றும், அவர்களை பலப்படுத்தும். காத்திருப்பின் காலத்தில் உடைய கரத்தை விட்டுவிடாதபடிக்கு அவர்களை இறுக பிடித்துக் கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து மோடு பயணித்து சீக்கிரத்தில் சுதந்திரிக்கும் காலத்திற்கு அவர்கள் வந்து நன்மையை திருப்தியோடு புசிக்க கர்த்தர் உதவி செய்யும். யாரெல்லாம் இந்த பாதையிலே கடந்து செல்கிறார்களோ அவர்களை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், சீர்படுத்தும், நிலைநிறுத்தும். உங்க ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை சீக்கிரத்தில் நன்மையால் திருப்தியாக்குவார். ஆமென்.